நாமக்கல் மாவட்டத்தில் நாடோடி பழங்குடியின மக்கள் ஆட்சியரின் காரை முற்றுகையிட்டு அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிக்கும் தங்களுக்கு கழிப்பறையாவது கட்டிக் கொடுங்கள் என கெஞ்சிய காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. கொண்டிசெட்டிப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி காரில் சென்று கொண்டிருந்தார். அவரது காரை முற்றுகையிட்ட நாடோடி பழங்குடியின மக்கள் தங்களுக்கு மின்சாரம், கழிப்பறை வசதிகள் இல்லை என தெரிவித்தனர். தங்கள் வீட்டு பெண்கள் திறந்தவெளியை பயன்படுத்தும் அவலநிலையை விளக்கி கழிப்பறையாவது கட்டிக் கொடுங்கள் என கெஞ்சினர். இந்த தண்ணி அங்க அடைச்சிட்டு போகுது, அங்க 10 வீட்டுக்கு நீங்க வந்து கரண்ட் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு பாத்ரூம் வசதி போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்தார். பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மேயரிடமும் அவர்கள் மீண்டும் மனு வழங்கினர். இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டதற்கு அவர்கள் வசிக்கும் இடம் நீர்நிலை புறம்போக்கு என்பதால் பட்டா வழங்க முடியவில்லை என தெரிவித்தனர். மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்ட போது செல்போன் அழைப்பை ஏற்காமல் துண்டித்தார்.